السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تبرجن تبرج الجاهلية الأولى. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொளியில் இணைந்து இருக்கிற நம் அனைவர் மீதும் இந்த ஜும்மா நன்னாளில் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா முஸ்லிம்களுக்கான வாழ்வியல் வழிகாட்டுதல்களை, அறநெறிகளை வான்மறை திருக்குர்ஆன் வழியாகவும் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாகவும் வழங்கியிருக்கிறான். குறிப்பாக முஸ்லிம் பெண்களுக்கான ஒழுக்கம், பர்தா முறை, கற்பொழுக்கம், அவர்களினுடைய வெட்கம், நாணம் உள்ளிட்ட விஷயங்களை உலகத்தின் எல்லா சமயங்களை விட மிக அதிகமாய் வலியுறுத்துகிற, நன்னெறிகளை போதிக்கிற சத்திய மார்க்கம் இஸ்லாம். சமுதாயத்தினுடைய பெயரில் முஸ்லிம் பெயர்தாங்கிகளாக இருக்கக்கூடிய ஏராளமான பெண்கள் இன்றைய தினம் இந்த அறநெறி கோட்பாடுகளிலிருந்து, கற்பு நெறி முறைகளிலே இருந்து விலகிச் செல்லும் அபாயங்கள் ஆங்காங்கே கண்ணுக்கு தென்படுகிற சூழலில் இன்றைய ஜும்மா அது குறித்த சிந்தனை நமக்கு அவசியமாகிறது. குறிப்பாக திரைப்படத்தை மிக அதிகமாக கவனிக்கிற, பார்க்கிற, ரசிக்கிற, அதை வாழ்வென்று கருதி பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் அதை யதார்த்த வாழ்வை போல நினைத்து கொண்டு அதற்கு பின்னாலே படையெடுக்கிற பெண்கள் கூட்டம் பெருகி வரும் இந்த வேளையில் இது குறித்த சிந்தனைகள் முக்கியமாகிறது. படங்களையோ அதில் வரும் பாத்திரங்களையோ குறிப்பாக நடிகர்களையோ நேசிக்குதல் என்பது எந்த வகையிலேயும் அறம் சார்ந்தது அல்ல. சொல்லப்போனால் நாடு முழுக்க ரசிக்கப்படுகிற பொதுமக்களை விடவும் அந்த பாத்திரங்கள் மோசமாக இருக்கிறார்கள் என்பது உலகத்திற்கே தெரியும். இது குறித்த சிந்தனைக்கு முன்னால் நமக்கு ஒரு முன்னுரை அவசியம். அன்பானவர்களே, அல் குர்ஆனுடைய வாசகம்: குல்லின்கான அபாவுக்கும் வ அபுனாவுக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கசாதஹா வ மசாக்கினு தர்தௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலி வஜிஹாதின் ஃபீ சபீலி ஃபதரப்பஸூ ஹத்தா யஅதி அல்லாஹு பிஅம்ரி. அல்லாஹ் எச்சரித்து சொல்லுகிறான், உங்களினுடைய பெற்றோர், உங்களுடைய மக்கள், உங்களின் சகோதரர்கள், உங்களின் கணவன்மார் அல்லது மனைவிமார், உங்களுடைய குடும்பம், நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற சொத்துகள் அழிந்து போய்விடும் என்று நீங்கள் பயப்படுகிற, அழிந்து போகக்கூடாது என்று விரும்புகிற உங்களின் வியாபாரம், நீங்கள் மிகவும் விரும்பி இருக்கக்கூடிய உங்களுடைய இல்லங்கள், வீடுகள், இது எல்லாமே அல்லாஹ் ரசூலை விட பிரியம் உள்ளதாக இது ஆகக்கூடாது. அப்படி ஆனால் நீங்கள் அல்லாஹுவின் உத்தரவை, வேதனையை, அவனுடைய எச்சரிக்கையை எதிர்பாருங்கள் என்று சொல்லுகிறது குர்ஆன். எனவே பெற்ற தாய் தந்தையாயினும், பெற்ற பிள்ளைகளாயினும், கூட வாழுகிற கணவன் மனைவியாகினும், யாராக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலுக்கு பின்னால் தான். முதலில் ஒரு முஃமினுடைய ஈடுபாடு, நேசம், ஈர்ப்பு எல்லாமே அல்லாஹ் ரசூல், அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் அவர்கள் சொல்லி தந்த வழிகளின் மீது இருக்க வேண்டும். இதற்கு பிறகுதான் பிள்ளையாயினும், பெற்றவனாயினும், தந்தையாயினும், கணவராயினும், வீடாயினும், வியாபாரமாயினும், எதுவாக இருந்தாலும் இது குர்ஆனுடைய தெளிவான வழிகாட்டுதல். இரண்டாவது செய்தி,
எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டுதல் என்னன்னா, நீங்க ஹதீஸ் நபிமொழிகளின் எல்லா நூல்களிலும் பார்த்தால் ஒரு பாடம் இருக்கும். இந்த பாடத்துக்கு பெயர் பாபுல் ஹுப்பி ஃபில்லா வல் புக்தி ஃபில்லா. இறைவனுக்காக நேசித்தல், இறைவனுக்காக கோபித்தல். இது ஒரு மிகப்பெரிய இஸ்லாமிய வரையறை. நாம் யாரையாவது இந்த உலகத்தில் நேசிக்கிறோம் என்றால் அது அல்லாஹ் ரசூலுக்கு உட்பட்டுத்தான் நேசிக்க முடியும். நாம் யாரையாவது கோபிப்பதாக இருந்தாலும் அல்லாஹ் ரசூலின் வரையறைகளுக்கு உட்பட்டுத்தான் கோபிக்க வேண்டும். நாம் நபிமார்களை நேசிக்கிறோம், நல்லோர்களை நேசிக்கிறோம், இறைநேசர்களை நேசிக்கிறோம். இஸ்லாத்தின் புனித சின்னங்களாக இருக்கிற புனித நினைவு சின்னங்களை, இடங்களை, காலங்களை, நேரங்களை, நபர்களை, இவங்களை எல்லாம் நேசிக்கிறோம். காரணம், அல்லாஹுவும் ரசூலும் நேசிக்க சொன்னதால். இப்லீஸை கோபப்படுகிறோம், ஃபிரௌனை கோபப்படுகிறோம், மார்க்கத்திற்கு முரணான விரோதிகளை கோபப்படுகிறோம். இதெல்லாமே அல்லாஹ் ரசூலின் கோபத்திற்கு அவர்கள் இலக்காக இருப்பதால். எனவே பாசமாயினும் கோபமாயினும், பிரியமாயினும் வெறுப்பாயினும் அது அல்லாஹ் ரசூலின் நியதிகளுக்குள்ளே தான் வரும். அந்த அடிப்படையில் நீங்கள் யாரையாவது நேசிப்பதாக இருந்தால், அதிலும் பல பேர் சொல்லுவது போல எங்கள் உயிரினும் மேலாக, எங்கள் உணர்வினும் மேலாக, எங்கள் வாழ்வு அவருக்கு, எங்கள் எல்லாமே அவருக்கு என்றெல்லாம் நீங்கள் சொல்லுகிற யாராக இருந்தாலும் அது அல்லாஹ் ரசூல் விரும்ப சொன்ன வழிகளில் அது அமைகிறதா என்பது உற்று நோக்க வேண்டிய ஒன்று. நடிகர்களின் மீதான பிரியமும் சினிமாவின் மீதான பிரியமும் இந்த எல்லைகளுக்குள்ள வராது. இது அல்லாஹ் ரசூல் கோபிக்க சொன்ன இடங்களை ஒழிய நேசிக்க சொன்ன இடங்கள் அல்ல. தயவு செய்து இது அரசியல் பேச்சு என்று நினைக்க வேண்டாம். அரசியல் குறித்தோ, அதனுடைய பாத்திரங்களை குறித்தோ, வேட்பாளர்களை குறித்தோ, தேர்தல் குறித்தோ பேசுவதல்ல. அதுவெல்லாம் முடிந்து விட்டது. தமிழகத்தில் விருப்பப்பட்டவர்கள் விருப்பப்பட்ட கட்சிகளுக்கு வாக்களித்தார்கள் என்பதையெல்லாம் தாண்டி இது என்ன மாதிரியான மோகம்? சினிமா யதார்த்த வாழ்வோடு பொருந்துமா? சினிமாவினுடைய மோகம் எந்த அளவுக்கு நம்மை சீரழித்திருக்கிறது? ஒரு குறிப்பிட்ட நடிகர் நடிகைகளுக்கு பின்னாலே இருக்கிற மோகமும் ஈர்ப்பும் கவர்ச்சியும் நம்மை எவ்வளவு தூரம் துர்பாக்கியத்திற்கு ஆளாகி இருக்கிறது என்கிற சிந்தனையை தர வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு மார்க்க அறிஞர்களுக்கு, சமுதாய தலைமைகளுக்கு, சமூக அக்கறை உள்ளவர்களுக்கு, பொது நலன் நாடுகிற அத்தனை பேருக்குமான பொறுப்பு இன்றைக்கு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, உலகத்தில் நல்ல காரியங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, தீய காரியங்களும் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இல்லை என்று சொல்ல முடியாது. தகவல் தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சிக்கு பின்னால் மிக மோசமான தீமைகள் வளர்கிறது. எதிரில் நன்மைகளும் வளர்கிறது, இல்லை என்று சொல்ல வரவில்லை. மார்க்கம் இன்றைக்கு எல்லா தளங்களிலும் போதிக்கப்படுகிறது, இல்லைன்னு சொல்லல. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு நாடு முழுக்க பெண்களுக்கான மதரசாக்களும் பெண்களுக்கான கல்வி கூடங்களும் ஆயிரக்கணக்கில் வந்து கொண்டிருக்கிறது. ஊர்கள் தோறும் பெண்களுக்கான முன்னேற்பாடுகள், அவர்களின் கல்வி, அவர்களின் அமல், அவர்களின் பயிற்சி வகுப்புகள் எல்லாம் நடக்கிறது. ஆனால் எல்லா காலத்திலும் உள்ள ஒரு உண்மை என்ன தெரியுமா? நன்மையை தாண்டி தீமை வேகமாக வளரும். இன்றைக்கு சோசியல் மீடியாக்களின் வழியாக, குறிப்பாக சினிமாவின் வழியாக சீரழிந்து போகிற பெண்கள் அதிகம். நீங்கள் பள்ளிவாசல்களிலும் கல்வி கூடங்களிலும் நிஸ்வான்களிலும் வைத்து போதிக்கிற, கல்விக்கூடங்களில் சொல்லித்தரப்படுகிற அறநெறிகள் சார்ந்த மாரல் சயின்ஸை உள்ளடக்கிய நீதி போதனைகளை எல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த வளருகிற அசிங்கம் அதிகம், வளருகிற ஆபத்துகள் அதிகம், குறிப்பாக பெண்கள் குறித்த அபாயங்களும் அதிகம். நன்மைகள் பெருகுகிறதே என்கிற நினைக்கிற அதே வேளையில் தீமை அதைவிட பெருகுகிறதே என்பதும் இங்கே யோசிக்கத்தக்கது. சினிமா நிறைய தாக்கத்திற்கு உள்ளாக இருக்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்தினுடைய ஆண்டு விழாவில் பரதநாட்டியம் ஆடினார்கள், குச்சிப்புடி ஆடினார்கள், கலை நிகழ்ச்சிகள் நடத்தினார்கள், விளையாட்டு போட்டிகள் நடத்தினார்கள், ஒரு கட்டத்தில் நாட்டுப்புற பாடல்கள் பாடினார்கள். அந்த எல்லைகளை எல்லாம் தாண்டி சினிமா பாட்டுக்கு ஆடுகிற குழந்தைகளை உருவாக்குகிற கலாச்சாரம் வந்தது. குறிப்பாக குத்தாட்டம் போடுகிற ஆடல் பாடல்களினுடைய நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் என்ற பெயராலே பிஞ்சு குழந்தைகளையும் சினிமாவினுடைய இரட்டை அர்த்த ஆபாச வசனங்களுக்கு ஏற்ப தங்களின் உடல் அசைவினால்
பாடி லாங்குவேஜில் அவர்கள் ஆடக்கூடிய குத்தாட்ட நிகழ்ச்சிகள் கண்டு களிக்கப்படவும் ரசிக்கப்படவும் துவங்கிவிட்ட காலத்தில் சினிமா குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை பெற்றோர்கள் வரை அது தாக்குதலுக்கு ஆளாகிவிட்டது. ஆண்டு விழாக்களில் ஆடுகிறார்கள் என்பதை எல்லாம் தாண்டி இப்போதெல்லாம் இஸ்லாமிய திருமண மஜ்லிஸுகளில் கூட்டாக ஆட்டமும் குத்தாட்டமும் சினிமா பாடல்களுக்கு ஏற்ப குரூப் டான்ஸுகளும் அரங்கேறுகிற அவலங்கள் இன்றைக்கு சமுதாயத்தில் அதிகம். ஒரு சினிமா உள்ளேயே நுழைய முடியாது என்று கருதப்பட்ட முஸ்லிம் சமுதாயத்தின் வீடுகளுக்குள் புகுந்து வியாபித்து இன்றைக்கு விபரீதமாக வைத்திருக்கக்கூடிய நிலைமையைத்தான் இன்றைக்கு பார்க்கிறோம். இந்த குரூப் டான்ஸ் கல்ச்சர் சினிமா பாடலுக்கு தன்னுடைய உடலை வருத்தி ஆடக்கூடிய இந்த கலாச்சாரம் இன்றைக்கு வேகமாக பரவி வருகிறது. டேட்டிங், லிவிங் டுகெதர் போன்ற கலாச்சாரங்கள் மேற்கத்திய உலகத்திற்கு சொந்தமானவை. எல்லா காலத்திலேயும் நடுநிலை சார்ந்திருக்கிற எல்லாரும் எச்சரிப்பது என்ன தெரியுமா? மனித குலத்திற்கு ஆபத்தான கலாச்சாரம் மேற்கத்திய கலாச்சாரம். அங்கிருக்கிற டேட்டிங்கள் இன்றைக்கு பரவலாக பரவி நம்முடைய ஊர் வரைக்கும் கிராமம் வரைக்கும் வந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஆன்லைனுக்கு பின்னால், குளோபலைசேஷனுக்கு பின்னால், எல்லாமே உள்ளங்கைக்குள் உலகம் என்று வந்ததற்கு பிறகு ஒரு ஐரோப்பியா கண்டத்தில் ஏதேனும் ஒரு செய்தியோ நிகழ்வோ நடக்கிறது என்றால் நம் ஊருக்கு வருவதற்கு, நம்மோடு அது கலப்பதற்கு காலம் வெகு பிடிக்கும். முன்பெல்லாம். இப்போதெல்லாம் அங்கே வந்த அடுத்த நிமிடம் இங்கேயும் அந்த கலாச்சாரம் தொற்றிக் கொள்ளுகிறது. நீங்கள் டேட்டிங் செய்பவர்களிடமோ லிவிங் டுகெதர் செய்கிறவர்களிடத்திலமோ போய் இது என்னன்னு கேட்டா, திருமண வாழ்க்கைக்கு முன்னால் நாங்கள் ஒத்திகை பார்க்கிறோம் என்கிறார்கள். எந்த காலத்திலாவது மனித குலத்தின் வரலாற்றில், குறிப்பாக நம் போன்றவர்கள் வாழுகிற இந்த மண்ணில், இந்திய மண்ணில், ஏன் இஸ்லாமிய மரபில் திருமணங்களுக்காக கூட ஒத்திகை பார்க்கிற ஒரு கலாச்சாரத்தை இதற்கு முன்பு நாம் கேள்விப்பட்டதுண்டா? சுருக்கமாக இது எல்லாமே இன்றைக்கு இருக்கிற தகவல் தொழில்நுட்பம், குறிப்பாக சினிமாத்தனமான நடவடிக்கைகளுக்கு பின்னாலே இஸ்லாமிய சமுதாயமும், குறிப்பாக அந்த சமுதாயத்தின் அசைக்க முடியாத வேர்களாக, விதைகளாக கருதப்பட்ட பெண்களும் அதற்குள்ளே அடிமையாகி போயிருப்பது மிகப்பெரிய துரதிர்ஷ்டம். அன்பானவர்களே, 1000 இருக்கலாம். ஒரு நடிகனுக்கு பின்னாலே அல்லாஹ் ரசூலை ஏற்று வாழுகிற புர்காவோடு பர்தாவோடு இருக்கக்கூடிய ஒரு பெண் பைத்தியமாகி அலைவது எந்த விதத்தில்? நான் பார்க்கறதுக்காக வந்தேன், நான் பல நாள் பார்க்கறதுக்காக காத்து கிடந்தேன், நான் 16 வருஷமா அவரை பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு இருந்தேன், என் கணவனை விட எனக்கு அவரைத்தான் பிடிக்கும், இது என் கணவருக்கும் கூட தெரியும், நான் காலையிலிருந்து காத்திருக்கிறேன், என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து என்னுடைய கணவன் தான் உட்கார வைத்து விட்டு போனார், நான் இன்றைக்கு எக்ஸாமை விட்டு விட்டு வந்திருக்கிறேன், ஒரு +2 மாணவி, எனக்கு இன்னைக்கு ஹால் டிக்கெட் தர்றாங்க, நான் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் இவர்களை பார்ப்பதற்காக வந்தேன், என் குழந்தை மருத்துவமனையில இருக்கிறது, அங்க ஆளை போட்டுட்டு நான் இங்க பார்க்க வந்தேன். பார்த்து விட்டு ஆனந்தத்தில் அழுகக்கூடியவர்கள் நிறைய பெண்கள், பார்க்க முடியவில்லையே என்கிற வருத்தத்தில் அழுகக்கூடிய பெண்கள், பார்த்தவள் போடுகிற குதியாட்டம். இது என்னன்னா, சராசரி பெண்கள் மாத்திரம் அல்ல, ஒரு ஒழுங்கு நேர்த்தியாக சுமார் 1000 ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட ஒரு பர்தாவின் சமூகத்துக்குள்ளிருந்து இந்த வார்த்தைகள் கேட்பதுதான் ஆச்சரியம். நான் ஜும்மா தொழுகையை விட்டு இந்த படத்தை பார்ப்பதற்காக வந்தேன். பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் புர்காவோடு பேசுகிற, அது ஏதோ 18 வயதெல்லாம் அல்ல, 40-50 வயதை தொட்ட பெண்களும் கூட இந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்பது யோசிக்க வைக்கிறது. ஒரு புனித பயணமான உம்ராவிலே போய்விட்டு உம்ராவில் காபாவுக்கு முன்னாலே செல்ஃபி எடுத்துக்கொண்டு குறிப்பிட்ட நடிகர் எல்லா இதிலும் வெற்றி பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிற, உம்ராவை நாசமாக்கி அந்த மண்ணின் புனிதத்தை கூட கெடுக்க துணிந்து விடுகிற இஸ்லாமிய பெண்களை நினைத்து என்ன சொல்வதென்று தெரியவில்லை. இதையெல்லாம் பேசின பிற்போக்குத்தனம், இது மடமைத்தனம், உங்களுடைய மத வழி இது சரியில்லை, இது பெண் அடிமைத்தனம் என்றெல்லாம் பேச வருகிற சங்கிகள் உள்ளிட்ட நிறைய மேதாவிகள் உண்டு. ஆனால் நாங்கள் ஒரு கட்டமைக்கப்பட்ட, ஒழுங்கு நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்ட ஒரு சமூகம்.
என்ன ஆச்சரியம்னா, என்ன அந்த நடிகரை பற்றி அவர்களிடத்திலே போய் பேசினாலும் எடுபடுறதில்ல. ஏம்மா அவர்கள் இவர்களுக்கு சப்போர்ட்ன்னு சொல்றாங்களே, இருந்துட்டு போகட்டும் என்ன தப்பு? சொந்த வாழ்க்கை இப்படின்னு சொல்றாங்களே, இருந்துட்டு போகட்டும் என்ன தப்பு? உச்ச கட்டத்திற்கு போய் விடுகிற நான் வேறு பெண்கள் எல்லாம், அதாவது நான் மனைவியா கூட இருப்பேன்னு சொல்ற பெண்களுடைய விமர்சனத்தை எல்லாம் இங்க வைக்கல. இஸ்லாமிய பெண்களின் வாயிலிருந்து வந்த, அவர்கள் காண்பதற்கு துடித்த, அவர்கள் கூட்டத்திலே நசுங்கி போய் தன்னை தொலைத்துக் கொண்ட தருணங்களை பேச வேண்டியது இருக்கிறது. எவ்வளவு ஆபத்தான வார்த்தைகள் அதுவெல்லாம். என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அவருக்கு ஆதரவு அளிக்கவில்லை என்றால் எல்லாத்தையும் விஷம் வச்சு கொன்னுருவேன். என் குழந்தையை நான் கொன்று விடுவேன். எங்கெங்கோ போகிறது. நான் அக்கா தங்கையாக, மனைவியாக, என் வைப்பு பெண்ணாக கூட நான் இருந்து விடுவேன் என்றெல்லாம் பேசுகிற அவலங்கள் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு வந்து சமூக அக்கறை உள்ளவர்களை கவலைப்பட வைத்திருக்கிறது, வைக்க வேண்டும். காண்பதை தரிசனமாக கருதுகிறவர்கள், நீங்கள் என்றைக்காவது குரானை கையிலே பார்ப்பதை தரிசனமாக, பாக்கியமாக கருதியது உண்டா? பெற்றோரை பார்ப்பது இபாதத், கஅபாவை பார்ப்பது இபாதத், குரானை பார்ப்பது இபாதத். நீங்கள் காண துடிக்கிற இதுவெல்லாம் பலாலத் என்று சொல்லுவார்கள். இது வழிகேடு. இது சாதாரண நிலை கூட அல்ல. கை கொடுப்பதற்கும், சேர்ந்து நின்று புகைப்படம் எடுத்துக் கொள்ளுவதற்கும், ஆறத் தழுவிக் கொள்வதற்கும் ஆசைப்படுகிற பெண்களை என்ன வார்த்தைகளில் சொல்லுவது? இவர்களின் குடும்பத்தினர் என்ன செய்கிறார்கள்? இவர்களின் பகுதி வாழ் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய தலைமைகள் எல்லாம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அன்பானவர்களே, ஹஜ் உள்ளிட்ட பிரயாணங்களுக்கு போகிற போது கூட மஹரம் என்று சொல்லக்கூடிய அனுமதிக்கப்பட்ட ஆண்களை தவிர மற்றவர்களோடு முசாபகா செய்ய, கைகுலுக்கிக் கொள்ள அனுமதி இல்லை. அப்படியானால் திரைப்படத்தில் நடித்த ஒரு பாத்திரத்தோடு கைகுலுக்குவதும், அவர்களோடு செல்ஃபி எடுப்பதும், இணைந்து நின்று கொள்ளுவதும், சமயங்களில் ஆற தழுவிக் கொள்வதும், இந்த அசிங்கங்களை எந்த அடிப்படையில நாம் எடுத்துக் கொள்ளுவது? இங்கே மார்க்கத்தினுடைய நூல்களை எடுத்து பார்த்தால், ஷரியத்தின் சட்டங்களை பார்த்தால், தொழுகைக்காக செல்லக்கூடிய பெண் கூட பள்ளிவாசலுக்கு போவதா அல்லது வீட்டிலேயே இருந்து தொழுகுவதா என்றெல்லாம் இங்கே சர்ச்சை செய்கிறார்கள் ஷரியத்தினுடைய பெருமக்கள். அபூதாவுதுல வரக்கூடிய நபிமொழி, ஒரு அம்மா உம்மு ஹுமைத சாயிதி ரலியல்லாஹு அன்ஹா, அந்த அம்மாவுக்கு பேர். அல்லாஹுவின் தூதரிடத்துல அந்த அம்மா கேட்கிறாங்க, அல்லாஹுவின் தூதரே, உங்களுக்கு பின்னால் தொழ வேண்டும் என்று எனக்கு ஆசை. பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி 5000 மடங்கு ஒவ்வொன்றும் அதிகமாக நன்மை கிடைக்கிற பள்ளிவாசல். இமாமத்து செய்கிற தலைமை பொறுப்பேற்றிருக்கிறவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஃப்ல நின்று தொடக்கூடியது எல்லாமே ஹைருல் குரூன் என்று சொல்லக்கூடிய பொற்காலத்தில் வாழ்ந்த புனிதம் மிக்க மக்கள். இப்படிப்பட்ட ஒரு பள்ளிவாசல்ல நான் வந்து தொழுகிறதுக்கு ஆசையா இருக்கு, நான் எப்போதும் பள்ளிவாசலில் தொழுவது நல்லதா என்று கேட்டு வரக்கூடிய உம்மு ஹுமைது சாயிதிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஸலாத்துகி ஃபீ பைத்திகி கைருல் லகி மின் அன் தஹ்துரி ஃபீ மஸ்ஜிதி ஹாதா. எனது இந்த மஸ்ஜிது நபவி பள்ளிவாசலில் நீ தொழுகுவதை விட உன் வீட்டிலேயே உன் தொழுகையை நிறைவேற்றிக் கொள்வது நல்லது என்பது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாக்கென்றால், தொழுவதற்கு ஒரு பெண் பள்ளிவாசலுக்கு வருவதற்கு கூட இவ்வளவு பின்புலங்கள் குறித்தும் நபிமொழிகள் குறித்தும் அலசி ஆராயப்படுகிறது என்றால், ஒரு வெட்ட வெளியில், ஒரு மைதானத்தில், ஒரு வெயில் நேரத்தில் கை குழந்தையோடு காத்து கிடந்து அவருக்காக நான் என்ன வேண்டுமானாலும் இருப்பேன் என்று சொல்லுகிற பெண் குலத்தை உண்மையாகவே தனிமையில் யோசித்தால், நடுநிலை சிந்தனை கொண்ட முஸ்லிம்கள் அத்தனை பேருக்கும் சொல்லுகிறேன், நிச்சயமாக நெஞ்சு பாரமாக இருக்கிறது. நிச்சயமாக துக்கம் ஒரு ஓரத்தில் இருந்து கொண்டே இருக்கிறது. நம்முடைய சமுதாய பெண்களா இவ்வளவு தூரம் கூட இறங்கி போவார்களா என்கிற அளவுக்கெல்லாம் கூட வந்து விட்டதல்லவா? வெள்ளிக்கிழமை என்று ஒரு படத்தை பார்த்து விட்டு வந்து தியேட்டருடைய வாசலில் பிரஸ் மீட், பத்திரிகையாளர்கள் படம் எப்படி என்று கேட்கிற போது, ஜும்மாவை விட்டுட்டு வந்தேன், ஆனா எதிர்பார்த்த பிரயோஜனம் ஒன்றும் வீண் போகல, ரொம்ப நல்ல படம் இருக்குது என்று சொல்லுகிற புர்கா அணிந்த முஸ்லிம் பெண்களை என்னவென்று சொல்வது? சில இணையதளத்தில்
கருத்துக்களை பகிரக்கூடியவர்களுக்கு இடையில இப்படி ஒரு விமர்சனம் உண்டு. இவர்கள் முஸ்லிம் பெண்கள் அல்ல, இவர்கள் புர்கா அணிவிக்கப்பட்டு கொண்டு வரப்பட்டவர்கள், இதற்கு பின்னாலே ஒரு ஒரு சதித்திட்டம் அரங்கேறுகிறது, அது அம்பலத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாக வரும் என்றெல்லாம் சொல்லுவது கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும், சம்பந்தப்பட்ட ஊர்களிலிருந்து கிடைக்கிற தகவல்களின்படி முஸ்லிம் பெண்களே அப்படி இருக்கிறார்கள் என்பதை எல்லாம் பார்க்கிறோம். கூட்ட நெரிசல்ல ஆண் பெண் காவல்துறை சிக்கி தவித்து கூட்ட நெரிசல்ல அவர்கள் பிசைந்து பிழியப்படுகிற ஒரு சூழ்நிலையில போய் புர்கா அந்த கூட்டத்துக்கு மத்தியில நிக்குதே. இங்கே நம்முடைய கிதாபுகளில் ஷரியத்தில் ஆச்சரியமாக இருக்கிறது. போர்க்களத்தினுடைய நேரங்கள்ல நிறைய பேர் இறந்து விடுவாங்க போர்ல. அப்படி போர்க்களத்தில் இறந்து போகிறவர்களை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழி எல்லாம் தோண்ட முடியாது. இந்த காலத்துல ஹவுஸ் மாதிரி ஒரு பெரிய குழியை தோண்டி எல்லா ஜனாசாவையும் ஒன்னா போட்டுருவாங்க. ஒரே குழியில 5 பிரேதங்கள் 10 பிரேதங்கள் எல்லாம் அடக்கப்படுவது உண்டு. மார்க்கத்தினுடைய சட்ட நூல்கள் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த மாதிரி இறந்து போன பிரேதங்களை அடக்குகிற போது கூட ஆண்களோடு பெண்கள் ஜனாசாவை வைக்கக்கூடாது. ஆண்கள் கபரு அவர் அடக்கஸ்தலம் ஜனாசா தனி, பெண்களுக்காக தோண்டப்படுகிற குழிகளில் பெண்கள் தனி. இறந்து போன பிறகு ரூஹு போன பிறகு கஃனாடை அணிந்து குழிக்குள்ளே வைக்கப்படுகிற போது கூட நீ பிணமானாலும் ஆண் பிணத்தோடு உன்னை வைக்கக்கூடாது என்ற அளவுக்கு பேசுகிற மார்க்க சட்டத்தில் அந்த அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்று வழிவந்த ஒரு முஸ்லிம் பெண் நெரிசலிலே பிதுங்கி போய் ஒரு நடிகனை பார்ப்பதற்கு தன்னை தொலைத்துக் கொள்கிறாள் என்றால், தயவு செய்து பார்வையாளர்கள் யாரும் அரசியல்ல அவரை பிடிக்காதனால பேசுறாங்க என்று நினைக்கவே வேண்டாம். யாரோ வரட்டும், யாரோ இருக்கட்டும், முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெண்கள் தங்களின் மாண்புகளை, தங்களின் மானத்தை, தங்களின் மரியாதையை, தங்களின் பாரம்பரிய பெருமையை எல்லாத்தையும் எப்படி தூக்கி எறிஞ்சிங்க என்பதை நாம் பேச வேண்டியது இருக்கிறது. அன்பானவர்களை, பெண்கள் தாய்மார்கள், குறிப்பாக முதல் மதரசா, அது முதல் பள்ளிக்கூடம். வீட்டுல இருக்கிற அந்த பெத்த தாயிட்ட மொபைலை கொண்டு வந்து கொடுத்து ஒரு 5-6 வயசு பையன், அம்மா இங்க பாரு, இந்த மொபைல்ல யாருன்னு பாரு, உனக்கு பிடிச்சவங்க என்று சொல்லி காட்டுகிறான். அந்த நடிகனை பார்த்து புலகாங்கிதப்படுகிறாள் அந்த தாய். இந்த 5 வயசு பிஞ்சு சிறுவனினுடைய நெஞ்சத்திலே பதிவாகிற இது எந்த மாதிரி வருங்காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும்? அந்த பையனுக்கு ஒரு 50-60 வயசு ஆகிறப்போ தன் தாயை பற்றி அவன் என்ன பேசுவான்? இன்றைக்கு இருக்கிற நீங்களும் நானும் நம்ம அம்மாவை பத்தி பேசும்போது என்ன பேசுகிறோம்? என் தாய் பெரிய பத்தினி, என் தாய் தொழுகையாளி, என் தாய் குரான் ஓதுபவள், என் தாய் எங்களை எல்லாம் அப்படி வளர்த்தால், என் தாய் நாங்கள் தவறு செய்தால் கண்டிப்பால், எங்கள் தாய் தொழுகாமல் எங்களை விடமாட்டால். இப்படி எல்லாம் நினைவு கூர்றோமா இல்லையா? ஒரு 50 வயசுக்கு பின்னாடி, 60 வயசுக்கு பின்னாடி. இன்னைக்கு குறிப்பிட்ட நடிகனின் ரசிகையாக குத்தாட்டம் போட்டு அழைகிற இந்த பெண்ணினுடைய வாரிசு ஒரு 50 வருஷத்துக்கு பின்னாடி அவங்க அம்மாவை பத்தி யோசிக்கிறப்போ அவன் என்ன சொல்லுவான்? எங்க அம்மா அந்த நடிகன்னு சொன்னா உயிரை விடுவா என்று சொல்லி வருங்காலத்தில் ஒரு பதிவு இருக்குமானால் எவ்வளவு கேவலமான பதிவு! இது சரிதானா என்பதை சமுதாயத்தினுடைய, குறிப்பாக பெண்களின் சிந்தனைக்கு வைக்க வேண்டும். இங்கே உயிர் போகட்டும் பரவாயில்லை என்று சொல்லி உயிரை நீத்த சுமையாக்களினுடைய வம்சம் இது. சுமையாவை அடித்து கொலை செய்து துவம்சம் செய்து சித்திரவதை செய்கிற அபூஜஹல் கேட்டான், உன் ரப்பை எனக்கு காட்டு, உன்னை விட்டு விடுகிறேன். சுமையா வாழ்வில் கடைசியாய் பேசிய வசனம் அதுதான் என்று சொல்லுகிறார்கள். லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார் வஹுவல் லத்தீஃபுல் கபீர். என் ரப்பை நீங்கள் எல்லாம் பார்க்க முடியாது, என் ரப்பு உங்களை பார்ப்பான் என்கிற இறைமறை வசனம்தான் அவருடைய கடைசி வார்த்தை. பிறப்புறுப்பின் வழியாக சித்திரவதை செய்யப்பட்டு அவர்கள் இறந்து போய் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் ஷஹீதான சுமையாக்களை அல்லாஹு அக்பர் யோசித்து கொண்டு வெயிலில் கால் கடுக்க கைக்குழந்தையோடு நடிகனை பார்க்க நிற்கிற இந்த பெண்களை கொண்டு போய் எப்படி பொருத்துவது என்று தெரியவில்லை.
கை குழந்தையோடு கணவர் தன்னை மக்காவினுடைய மலைமேட்டில் ஆளில்லாத இடத்தில் விட்டுவிட்டு போகிற போது, என் ரப்பு எங்களுக்கு எந்த இடையூறும் செய்ய மாட்டான், நீங்கள் போகலாம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து சொன்ன அந்த உத்தமி மனைவி ஹாஜர் அம்மையார் யோசித்து பார்த்தால், இன்றைக்கு நடிகனை பார்க்க கடுந்தவம் கிடக்கிற பெண்களோடு சுமையாவையும் ஹாஜராவையும் எப்படி பொருத்துவதென்று தெரியவில்லை. மூக்கில ஓங்கி விட்ட குத்துல சிறுமூக்கு பெருமூக்கெல்லாம் உடைந்து ரத்தம் வழிகிறது. யாருக்கு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தங்கை ஃபாத்திமா பின்துல் ஹத்தாப் வலியும் இரத்தத்தோடு தன் கணவரையும் அடிக்க விடாமல் குறுக்கே, அடிப்பது உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமில் சேருவதற்கு முன்னால், அடிக்கிற அண்ணனின் குறுக்கே பாய்ந்து தடுத்து வழியும் இரத்தத்துக்கிடையில் அந்த ஃபாத்திமா பின்துல் ஹத்தாப் சொல்லுகிறார், நஅம் நஹ்னு அஸ்லம்னா வலா நதஉ ஹாதா தீன் ஃபஃஅல் மா பதாலக். ஆமா, நாங்க முஸ்லிம் ஆயிட்டோம், இஸ்லாத்துக்காக எதையும் செய்வோம், இந்த தீனை நாங்கள் ஒருபோதும் விடமாட்டோம், உன்னால் முடிஞ்சதை செய் என்று சொல்லுகிற அல்லாஹ் ரசூலுக்காக வழியும் இரத்தத்துக்கிடையில் எதிர்த்து வீரவசனம் பேசிய ஃபாத்திமாக்களை எல்லாம் வரலாற்றிலே பார்த்துவிட்டு, இன்றைக்கு ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு பின்னால், வேணுக்கு பின்னால் கால் கெடுக்க ஓடுகிற புர்காக்களை யோசிக்கவே மனம் வரவில்லை. அன்பானவர்களே, எங்கு செல்கிறது இந்த சமுதாயம்? சொந்த புருஷன் என்னை ஏற்றுக்கொள், அல்லாஹுவை விட்டுவிடு என்று சொன்ன போது, வரலாற்றில் ஆசியா என்கிற பெண் ரலியல்லாஹு அன்ஹா அலைஹஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய மனைவி, கஃபர்து பிக் வ அன அவ்வலு மன் கஃபர்து பிக், நான் உன்னை மறுக்கிறேன், உனக்கு ஈமான் கொள்ள முடியாது, இந்த நாட்டில் உன்னை மறுப்பவர்களில் நான் முதலாவதாக இருக்கிறேன் என்று கட்டிய கணவன் மட்டுமல்ல, ஒரு நாட்டை ஆளுகிற கொடுங்கோல் அரசனுக்கு முன்னால் உரத்து சொன்ன ஆசியாக்களையும், இன்றைக்கு மைதானத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய பெண்களையும், மலைக்கும் அடுவுக்கும் அல்ல, ஆகாயத்திற்கும் பூமிக்கும் அல்ல, எந்த வகையிலேயும் பொருத்தி பார்க்கவே முடியவில்லை. நாம் கேட்க வருவது, இந்த குடும்பங்களின் பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள்? மனைவியை இப்படி தெருவில் இறங்கி அந்த நடிகளுக்கு பின்னாலே போக விடுகிற கணவன்மார்கள் என்ன செய்கிறார்கள்? அந்த பகுதியினுடைய உலமாக்களும் உமராக்களும் மார்க்க அறிஞர்களும் சமுதாய தலைமைகளும் என்ன செய்கிறார்கள்? யோசித்தால் வருத்தமாக இருக்கிறது. ஆயிரம் பெண்கள் கல்லூரி நடத்தினோமே, ஆயிரம் பயிற்சிகளும் பாசறைகளும் பெண்களுக்கான பயான்களும் நல்லொழுக்க உபதேசங்களும் நடத்தினோமே, அத்தனையும் மண்ணாகி போய்விட்டதா என்று யோசிக்கிற போது உண்மையாகவே இதயம் கனக்கிறது, பாரமாகிறது. மிகைப்படுத்தி பேசுவதாக தயவு செய்து நினைக்க வேண்டாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் இந்த போலி புர்காக்களை அல்லது போலி முஸ்லிம் பெயர் தாங்கிகளை, ஈமானுக்கு சம்பந்தம் இல்லாமல் பெயரை மட்டும் முஸ்லிமாக வைத்துக் கொண்டு உழவுகிற இந்த ஜந்துக்களை ஒரு குறிப்பிட்ட நடிகனோ நடிகையோ, அவர்களின் மனம் விரும்புகிற யாராவது எனக்காக உன் மார்க்கத்தை விடு என்று சொன்னால், நவுது பில்லா, விட்டு விட்டு முர்த்தத்தாகி போய்விடுவார்களோ என்கிற அபாயம் அளவுக்கு சிந்திக்க வைக்கிறது இன்றைய சூழல். அன்பானவர்களே, இது ஒரு குறிப்பிட்ட நடிகரினுடைய அரசியல் பிரவேசத்தை எதிர்த்தோ, அவரின் சொந்த வாழ்க்கை சரியில்லை என்பதை வைத்தோ, அவரை விமர்சித்தோ பேசுவதல்ல. நம் சமுதாய பெண்கள், அந்த நடிகன் மட்டுமல்ல, எந்த நடிகனாயினும், எந்த சினிமாவாயினும், நீங்கள் எப்படி பின்னாலே போகிறீர்கள்? உங்களுடைய மரபும் பாரம்பரியமும் என்ன? உங்களுடைய ஈமானும் இஸ்லாமும் உங்களுக்கு போதிப்பதென்ன? உங்களுடைய வாழ்வியல் வழிகாட்டியாய், தலைமையாய், முன்னோடியாய், முன்மாதிரியாய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் உங்கள் இதயத்தில் எந்த இடத்தில் வைத்திருக்கிறீர்கள்? அனைத்தையும் ஆட்டுவிக்கிற அல்லாஹுவுக்கு முன்னாலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அல்லவா? பெண்களுக்கு மிக முக்கியமாக சூரா அன் நிசா, பெண்கள் என்கிற குர்ஆனுடைய அத்தியாயத்தையும், சூரா அன் நூர் அத்தியாயத்தையும் சொல்லித்தர வேண்டிய கட்டாயம் இன்றைக்கு எல்லா ஜமாத்துகளும் வந்திருக்கிறது. தயை கூர்ந்து இஸ்லாமிய பெண்களை மீட்டெடுப்போம், கலாச்சார சீரழிவிலிருந்து மீட்டெடுப்போம். மிக மிக மோசமான தாக்கத்தை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்துகிற சினிமாவினுடைய பைத்தியங்களை மீட்டெடுப்போம். சினிமாவிற்கு பின்னால் அடிமையாகுவதிலிருந்து, அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு மார்க்க அறிஞர்களும் சமுதாய தலைமைகளும்
ஒன்று கூடி சிந்தித்து ஆவண செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் இன்றைக்கு நமக்கு முக்கியமாய் உண்டு. எல்லாம் வல்ல அல்லாஹுவிடத்திலே துவா செய்வோம். ஈமானிய இஸ்லாமிய பாரம்பரியத்திலே வாழ்ந்து வந்த அந்த பெண்களினுடைய இன்றைய தலைமுறையை அல்லாஹு தஆலா இது போன்ற மிகவும் கீழ்த்தரமான சீரழிவுகளிலே இருந்து அல்லாஹு பாதுகாத்து அருள்வானாக. மீண்டும் ஈமானையும் இஸ்லாமையும் நெஞ்சத்தில் தாங்கி பிடிக்கிற தங்களுடைய தலைமுறைகளையும் ஈமான் இஸ்லாமை சொல்லித் தருகிற சீதேவிகளை, நர்பாக்கியம் உள்ள பெண்களை அல்லாஹ் இந்த சமுதாயத்தில் நீட்டித்து தருவானாக. தவறான போங்கில சென்று விட்டவர்கள் தௌபா செய்து திருந்தி சரியாக வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.